ஃப்ரண்ட் அண்ட் வெப் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் அதுக்கான ஸ்கில்ஸ் என்ன தேவைப்படுது அப்படின்றத பார்ப்போம். மூணாவதாக ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்க்கான ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். நாலாவதாக வெர்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். அஞ்சாவதாக ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்ப்போம். ஆறாவதாக ஃப்ரண்ட் அண்ட் வெப் டெவலப்மெண்ட்டுக்கு ஆவரேஜாக எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். நம்ம இப்போது ஃப்ரண்ட் அண்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் மேனேஜஸ் எவ்ரி திங் தட் யூசஸ் விசுவலி சி ஃபர்ஸ்ட் இன் தேர் ப்ரௌசர் ஆர் அப்ளிகேஷன். ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ஆல்சோ நோன் அஸ் எ கிளைண்ட் சைட் டெவலப்மெண்ட். ஸோ ஃப்ரண்ட் அண்ட்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ப்ரௌசரோ இல்லை ஒரு அப்ளிகேஷனோ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ நமக்கு நிறைய டிசைன்ஸு, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற டிசைன்ஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்படி நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய எல்லா விஷயமுமே ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்றாங்க. உங்களுக்கு புரியல அப்படின்னா சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க. ஹோட்டலில் வெயிட்டர்கிட்ட ஒன்று ஆர்டர் பண்ணுறோம். ஆர்டர் பண்ணும்போது இப்போது நம்ம பிரியாணி ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா, அவங்க பிரியாணி கொண்டு வந்து நமக்கு வச்சுருவாங்க. ஸோ அவங்க அதை அந்த பிரியாணியை எவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. பிரியாணி மட்டும் இல்லாமல் அது கூட ரைத்தா வச்சுருப்பாங்க, சால்னா வச்சுருப்பாங்க, இன்னும் என்னென்ன வைக்கணுமோ அதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ இப்படி எந்த அளவுக்கு யூஸருக்கு பிடிச்ச மாதிரி அதை டிசைனாக ஸ்ட்ரக்சராக கொடுக்குறாங்களோ அதெல்லாம் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ இதை ஏன் கிளைண்ட் சைட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது நம்ம ஒரு துணி கடைக்கு போகிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். துணி கடையில் ஒருத்தவங்க வராங்க, அவங்கள கிளைண்ட்டே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கிளைண்ட்டுக்கிட்ட நம்ம பேசுகிறோம். சார் இந்த ட்ரெஸ் உங்களுக்கு நல்லாயிருக்கும் சார், சார் இந்த கலரில் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு இந்த கலர் சூட் ஆகும், இது புதுசாக வந்த ட்ரெஸ்ஸு சார், இது நல்லாயிருக்கும், பார்க்க சூப்பராக இருக்கும், போட்டுக்க நல்லாயிருக்கும் இப்படின்றோம். ஸோ இந்த மாதிரி யூசர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி நம்ம டெவலப் பண்ணோம் அப்படின்னா, டிசைன் ஸ்ட்ரக்சர் எல்லாம் யூசருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சோன்னா அதையும் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட் எண்டுக்கு தேவையான ஸ்கில்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். HTML, CSS, JavaScript. ஸோ ஒரு ஃப்ரண்ட் அண்ட் வெப்சைட் ஆர் வெப் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த 3 லாங்குவேஜும் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ இது மூணுமே 3 லேயராக ஃபார்ம் பண்ணுறாங்க. HTML அப்படிங்கிறது ஸ்ட்ரக்சர் லேயராகவும், CSS அப்படிங்கிறது ப்ரெசன்டேஷன் லேயராகவும், JavaScript அப்படிங்கிறது இன்ட்ராக்ஷன் லேயராகவும், அதாவது யூசர் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக இந்த JavaScripட்டையும் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து நாம் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். A framework or software framework is a platform for developing a software applications. For example, a framework may include predefined classes and functions that can be used to process input, manage hardware device and interact with system software. சிம்பிளாக உங்களுக்கு ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னா என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் ஆல்ரெடி ப்ரீடிஃபைனடாக கிளாஸஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ், மெத்தட்ஸ் இதெல்லாம் ப்ரீடிஃபைனடாக எழுதி வச்சுருப்பாங்க. அதை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம இந்த ஃப்ரேம் ஒர்க் மூலிமா ஆக்சஸ் பண்ணி நமக்கு தேவையானதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஆப்பிளை கையில் கொடுத்து, ஒரு கத்தியும் ஒன்று கையில் கொடுத்து, இந்த ஆப்பிளை 4 பீஸாக கட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு தடவை வெட்டுவீங்க, அப்புறம் 2 பீஸ் ஆனதுக்கப்புறம் 2 பீஸையும் தனித்தனியாக இன்னொரு தடவை வெட்டுவீங்க. ஓகேவா? இதே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஆல்ரெடி அந்த கத்தியை 4 பிளேடு மாதிரி நான் செட் பண்ணி வச்சுட்டேன். ஆல்ரெடி அந்த கத்தியை 4 பிளேடு அப்படின்ற மாதிரி நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நான் உங்ககிட்ட அதே திருப்பி இன்னொரு ஆப்பில் கொடுத்து இந்த 4 பிளேடு இருக்க கத்தியை கொடுக்குறேன். அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு டைம் கட் பண்ணும்போதே அது 4 பீஸாக நமக்கு கிடச்சிரும். ஸோ இந்த கான்செப்ட் தான் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றது. நம்ம புதுசாக நம்ம போயிட்டு நமக்கு தெரிஞ்சதை பண்ணுறதை விட அதை ஆல்ரெடி பிஃபோரே பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஃப்ரேம் ஒர்க்கோட ஆக்சஸ் மூலிமா நம்ம அதை ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ரியாக்ட் ஜேஎஸ் அப்படின்வாங்க. இந்த ரியாக்ட் ஜேஎஸ் அப்படின்றது யூசர் இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த ஃப்ரேம் ஒர்க் யூஸ் ஆகுது. அடுத்து வியூ ஜேஎஸ் அப்படின்னு இருக்குது. இதுவும் ஆசம் யூசர் இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது.
அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சிங்கிள் பேஜில் ஒரு அப்ளிகேஷன் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு இந்த Vue.js அப்படின்ற ஃப்ரேம் ஒர்க்கு நமக்கு யூஸ் ஆகுது. AngularJS அப்படின்ற இந்த ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. இந்த ஃப்ரேம் ஒர்க் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டைனமிக் வெப் அப்ளிகேஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த AngularJS ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டைனமிக் வெப் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதெல்லாம் வந்து டைனமிக் வெப் அப்ளிகேஷன்ஸ் சொல்லுவாங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வெர்ஷன் கண்ட்ரோல். Version control, also known as a source control, is the practice of tracking and managing changes to software code. வெர்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம இது வரைக்கும் கோடிங் எழுதியிருப்போம் இல்லையா, அதாவது React.js, Angular, Vue.js, HTML, CSS, JavaScript இதெல்லாம் வச்சு நம்ம எழுதியிருக்க கோடிங்கை நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்காகவும் அதை ட்ராக் பண்ணுறதுக்காகவும் சப்போஸ் அந்த கோடிங்கில் நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் இல்லை ஏதாவது எரர் இருக்குது அப்படின்னாலும் அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்காக இந்த வெர்ஷன் கண்ட்ரோல் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வெர்ஷன் கண்ட்ரோலில் ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா கிட் அப்படின்வாங்க. ஸோ இந்த வெர்ஷன் கண்ட்ரோல் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து பிட்பக்கெட், அடுத்து சப்வெர்ஷன் அப்படின்ற வெர்ஷன் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஸோ இந்த 3 வெர்ஷன் கண்ட்ரோல் தான் இப்போதைக்கு டாப்பில் இருக்குது. ஸோ இதுலேயும் ரொம்ப அதிகமாக எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல்னு பார்த்தோம் அப்படின்னா கிட் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு அடுத்ததாக ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டில் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஆப்டிமைசிங் த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது யூசரோட எக்ஸ்பீரியன்ஸை ஆப்டிமைஸ் பண்ணி கொடுக்குற ஒரு ரோல் இருக்குது. யூஸிங் HTML, JavaScript அண்ட் CSS டு பிரிங் கான்செப்ட்ஸ் டு லைஃப். ஸோ இந்த HTML, JavaScript, CSSஐ யூஸ் பண்ணி நம்மளால் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ண முடியும். டெவலப்பிங் அண்ட் மெயின்டைனிங் த யூசர் இன்டர்ஃபேஸ், அடிக்கடி யூசர் இன்டர்ஃபேஸை டெவலப் பண்ண வேண்டியதாக இருக்கும், அதை மெயின்டைன் பண்ணுற மாதிரியான ரோல் இருக்கும். இம்ப்ளிமெண்டிங் த டிசைன் ஆன் மொபைல் வெப்சைட்ஸ், ஸோ டெஸ்க்டாப்புக்கு ஒரு மாதிரியான டிசைன் அண்ட் லுக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி மொபைலுக்கும் தேவையான ஒரு இம்ப்ளிமெண்டிங்கை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கிரியேட்டிங் டூல்ஸ் தட் இம்ப்ரூவ் சைட் இன்ட்ராக்ஷன் ரிகார்ட்லெஸ் ஆஃப் த ப்ரௌசர், அதாவது நம்மளே வந்து ஒரு டூலை க்ரியேட் பண்ணணும் இன்ட்ராக்ஷன் வித் த ப்ரௌசர் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு டூல்ஸை நம்ம க்ரியேட் பண்ணணும். மேனேஜிங் சாஃப்ட்வேர் ஒர்க் ஃப்ளோ, அதாவது நம்ம க்ரியேட் பண்ணுற வெப்சைட்டை அந்த ஒர்க் ஃப்ளோவை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் மேனேஜும் பண்ணணும். ஃபாலோவிங் SEO பெஸ்ட் ப்ராக்டிசஸ், சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்வாங்க. ஸோ ஒருத்தவங்க வந்து நம்மளோட வெப்சைட்டை சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு டாப்பில் ரீச் ஆகணும் அப்படின்றதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். கடைசியாக நம்மளோட வெப்சைட்டில் பக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபிக்ஸ் பண்ணி டெஸ்டிங் பண்ணி யூசபிலிட்டிக்கு நம்ம கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரியான ரோல்ஸ் அண்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் நம்மளோட ஃப்ரண்ட் அண்ட் வெப் டெவலப்மெண்ட்டில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் அண்ட் வெப் டெவலப்பராக போகலாம், வெப் அப்ளிகேஷன் டெவலப்பராக போகலாம், டைனமிக் அப்ளிகேஷன் டெவலப்பராக போகலாம், லேண்டிங் பேஜ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டெவலப்பர் சைடில் இருக்குது. ஸோ இதெல்லாம் எல்லாமே என்ன அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். அடுத்தது நம்ம என்ன இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ இந்த ஃப்ரண்ட் அண்ட் வெப் டெவலப்பருக்கு ஆவரேஜ் சேலரி பெர் ஆனமுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா for the front-end developer earn 5 to 15 lakhs per annum depends on their experience and company. ஸோ ஃப்ரண்ட்-end டெவலப்பருக்கு ஆவரேஜாக 5 lakhsலேருந்து 15 lakhs வரைக்கும் நம்ம இந்தியாவில் கொடுக்குறாங்க. அது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தும் அடுத்து அந்த கம்பெனியை பொறுத்தும் கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ரண்ட்-end டெவலப்பருக்கு இப்போது அதிகமாக வேல்யூ இருக்குது. இந்த வீடியோ மூலியமாக ஃப்ரண்ட்-end டெவலப்மெண்ட்னால் என்ன, அதுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்றத கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் புரியலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுக்கான விளக்கம் நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பேக் அண்ட் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாய், ஹலோ, வெல்கம், வணக்கம். இது நம்ம சைபோசெக் சேனல். இந்த வீடியோவில் பேக் அண்ட் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ முழுக்கும் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். பேக் அண்ட் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ பேக் அண்ட் டெவலப்மெண்ட்டில் சர்வர் அப்படின்ற கான்செப்ட்டு எப்படி அப்படின்றத பார்ப்போம். பேக் அண்ட் ப்ரோக்ராமிங்கான லாங்குவேஜஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். அடுத்து டேட்டா பேஸ்னால் என்ன அப்படின்றத பார்ப்போம். அடுத்து பேக் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். லாஸ்ட்டாக பேக் அண்ட் டெவலப்பருக்கு ஆவரேஜ் சேலரி எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்றத பார்ப்போம். பேக் அண்ட் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி
ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போனா தான் இந்த பேக் அண்ட் டெவலப் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டை ஒரு ஓவர் வியூவாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நம்ம இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஹோட்டலில் ஒரு சிக்கன் பிரியாணி நம்ம ஆர்டர் பண்ணுறோம். ஸோ அவங்க சிக்கன் பிரியாணி கொண்டு வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் பிரியாணியெல்லாம் வந்து ரொம்ப ஸ்டைலாக கொடுக்குறாங்க. பானையில் கொடுக்குறாங்க, மூங்கிலில் வச்சு கொடுக்குறாங்க, இலையில வச்சு கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து நமக்கு ப்ரெசென்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாமே ஃப்ரண்ட் அண்ட் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பிரியாணிக்கு ரைத்தாவும் கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி தால்ச்சாவும் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் என்னென்னலாம் அந்த பிரியாணிக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்தா நல்லாயிருக்குமோ அதெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறது எல்லாமே ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதே இந்த பிரியாணியை செஞ்சவங்க கிச்சனுக்குள்ளே இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த கிச்சனுக்குள்ளேருந்து வேலை பார்க்குறவங்கள தான் பேக் அண்ட் டெவலப்பர்ஸ் அப்படின்றோம். இதை நம்ம வெப்சைட்டோட கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கண்ணால் பார்க்குற எல்லா விஷயமுமே ஃப்ரண்ட் அண்டால் செஞ்சுருப்பாங்க. நமக்கு தெரியாமல் சிஸ்டம்ஸ்குள்ளே ஒர்க் ஆகிற சில விஷயங்களை பேக் அண்டில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் பேக் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்றாங்க. பின்னாடி ஒர்க் பண்ணுறவங்கள பேக் அண்ட் டெவலப்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை பண்ணுறவங்கள பேக் அண்ட் டெவலப்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பேக் அண்டில் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யூசரோட டேட்டாவை எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் அந்த டேட்டாஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்காகவும், என்ன பர்பஸ்க்காக அந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணுறாங்களோ அந்த வெப்சைட்டோட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் டேட்டா பேஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுறாங்க. யூசர்ஸ் என்ன ரெக்வெஸ்ட் கொடுக்குறாங்களோ அந்த ரெக்வெஸ்ட்டுக்கு ஏற்ற ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ அதை எல்லாமே இந்த பேக் அண்ட் டெவலப்மெண்ட்டில் தான் பண்ணுறாங்க. அடுத்து நம்ம சர்வர் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். A server is a computer or system that provides resources, data, services or programs to other computers known as a clients over a network. சர்வர் அப்படின்னா அதுவும் ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கம்ப்யூட்டரில் தான் எல்லா ஃபைல்ஸுமே ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ ஒரு வெப்சைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த வெப்சைட்டோட எல்லா ஃபைல்ஸுமே அந்த சர்வர் அப்படின்ற கம்ப்யூட்டரில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் டேட்டா பேஸ், அப்புறம் யூசர் வந்து என்ன ரெக்வெஸ்ட் கொடுக்குறாங்களோ அவங்க ரெக்வெஸ்ட்டுக்கு ஏற்ற ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் இல்லையா? அதுக்கு பேக் எண்டில் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி கோடிங் எழுதியிருப்பாங்க. அந்த கோடிங்கையும் இந்த சர்வர் அப்படின்றதுல தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ சர்வர் தான் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆளாக இருக்காங்க. சர்வர் அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்ததாக சர்வர்லெஸ் செட்டப்ஸ், ஃபாஸ்ட் அண்ட் சீப் அண்ட் குட் ஃபார் சிம்பிள் வெப்சைட்ஸ். நீங்கள் சிம்பிளாக ஒரு வெப்சைட்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த வெப் சர்வீஸ்க்கு நீங்கள் போகலாம். AWS அப்படின்வாங்க, அமேசான் வெப் சர்வீஸ் அப்படின்வாங்க. ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் சீப், குட் ஃபார் சிம்பிள் வெப்சைட்ஸ். AWS அண்ட் நெட்லிஃபை அப்படின்ற 2 ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்கக்கிட்ட நம்மளோட வெப்சைட்ஸை நம்ம ஈஸியாக கொடுத்து வேர்ல்டு வைடு ஆக்சசபிளாக வச்சுக்கலாம். அடுத்ததாக பேக்கெண்டில் யூஸ் பண்ணுற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஜாவா ப்ரோக்ராமிங் பேக்கெண்டில் யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் பைத்தான் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் PHP அப்படின்ற ஒரு லாங்குவேஜும் யூஸ் பண்ணுறாங்க, Node.js யூஸ் பண்ணுறாங்க, Ruby on Rails அப்படின்ற ப்ரோக்ராமிங்கும் யூஸ் பண்ணுறாங்க, C# அப்படின்ற ப்ரோக்ராமிங்கும் பேக்கெண்டில் யூசரோட ரெக்வெஸ்ட்டுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும், எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ராடக்ட் வெப்சைட்டாக இருந்தால் அந்த ப்ராடக்டில் எந்த மாதிரி ஆக்சஸ்லாம் நம்ம பண்ணணுமோ, எந்த மாடிஃபிகேஷன் சேஞ்சஸ்லாம் பண்ணணுமோ அது எல்லாமே இந்த பேக் அண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி தான் க்ரியேட் பண்ணுவாங்க. அடுத்து நாம் டேட்டாபேஸ்னால் என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். A database is an organized collection of a structured information or data typically stored electronically in a computer system. டேட்டாபேஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை. நம்ம இப்போது ஃபேஸ்புக் நிறைய பேர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? நம்ம ஃபேஸ்புக் யூஸ் பண்ணும்போது நம்மளோட டேட்டாவெல்லாம் கொடுத்துருப்போம். யூசர் நேமு, பாஸ்வேர்டு, இமெயிலு, டேட் ஆஃப் பர்த்து, ஏஜு. ஸோ இந்த மாதிரி என்னோட இன்ஃபர்மேஷன் இல்லாமல் எல்லாரோட இன்ஃபர்மேஷனையும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா? ஸோ அந்த இடம் தான் வந்து டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி யூசரோட இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லாமல் சப்போஸ் அது வந்து அமேசான் மாதிரியான ஒரு வெப்சைட் ஆர் ஆப்பாக இருந்துச்சு அப்படின்னா அமேசானில் கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் மேலே ப்ராடக்ட்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ ப்ராடக்ட்ஸோட டேட்டாஸையும் இதில் தான் மேனேஜ் பண்ணுவாங்க.
எக்ஸாம்பிளுக்கு இப்போ அமேசானில் ஒரு லேப்டாப் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு இன்றைக்கி ஒரு விலை இருக்குது, நாளைக்கு ஒரு விலை சேஞ்ச் ஆகுது அப்படின்னா தனியாக அந்த லேப்டாப்புக்கு மட்டும் போயிட்டு அந்த விலையை சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அப்படி சேஞ்ச் பண்ணால் ஒரு செட் ஆஃப் லேப்டாப்ஸுக்கு மட்டும் அந்த ப்ரைஸை சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய வெப்சைட்ஸ் எல்லாம் இந்த டேட்டாபேஸ் மூலியமாக தான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா யூடியூப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா யூடியூப்பில் நீங்கள் ஒரு வீடியோஸ் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அதில் இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு மியூசிக் வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்னா அது என்ன கேட்டகரி, அதோட டைட்டில் என்ன, டிஸ்கிரிப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, எத்தனை பேர் லைக்ஸ் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் வாட்ச் பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே டேட்டாஸ் அப்படின்றது தான் வரும். இது எல்லாத்தையுமே இந்த டேட்டாபேஸ் அப்படின்றத தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது உங்களுக்கு டேட்டாபேஸ்னால் என்ன அப்படின்றது புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்து நாம் டேட்டாபேஸ்க்கு என்ன லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். MySQL அண்டு MongoDB, அப்புறம் MariaDBன்னு ஒன்று இருக்குது, Oracle அப்படின்னு இருக்குது, NoSQL, ரிலேஷனல் SQL அப்படின்னு நிறைய டேட்டாபேஸ் லாங்குவேஜஸ் இருக்குது. ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக முக்கியமாக யூஸ் பண்ணுற ஒரு 2 டேட்டாபேஸ் லாங்குவேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா MySQL அப்புறம் MongoDB அப்படின்னு சொல்கிற இந்த 2 டேட்டாபேஸ் லாங்குவேஜஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணப்படுது. இந்த டேட்டாபேஸ் லாங்குவேஜஸ் வச்சு தான் டேட்டாவை க்ரியேட் பண்ணுறாங்க, எப்படி அதை மேனேஜ் பண்ணணும் அப்படின்ற வேலையும் செய்கிறாங்க. அடுத்து நாம் பேக்அண்ட் டெவலப்பருக்கு என்னென்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். பில்டிங் அண்ட் மெயின்டைனிங் வெப் அப்ளிகேஷன்ஸ், அசஸிங் த எஃபிஷியன்சி அண்ட் ஸ்பீட் ஆஃப் கரண்ட் அப்ளிகேஷன்ஸ், ரைட்டிங் ஹை குவாலிட்டி கோட், மேனேஜிங் ஹோஸ்டிங் என்விரான்மெண்ட்ஸ், QA டெஸ்டிங், ட்ரபிள் ஷூட்டிங் அண்ட் டீபக்கிங், கீப்பிங் ஆன் டாப் ஆஃப் நியூ டெக்னாலஜிஸ். ஸோ இதெல்லாம் பேக்அண்ட் டெவலப்பர்ஸ்க்கு இருக்க ஒரு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் படித்து பார்த்தாலே உங்களுக்கே புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அடுத்ததாக ஆவரேஜ் சேலரி பெர் ஆனம் பேக்அண்ட் டெவலப்பர்ஸ்க்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஃபார் த பேக்அண்ட் டெவலப்பர்ஸ் ஏன் 4 to 17 lakhs per annum depends on their experience and company. அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸும் அது மட்டும் இல்லாமல் அவங்க எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க அதை பொறுத்தும் அவங்களுக்கு 4 to 17 lakhs வருஷத்துக்கு நம்ம இந்தியாவில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ பேக்அண்ட் டெவலப்பர்ஸ்க்கான வேல்யூவும் கரண்ட்டில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. கரண்ட்லன்னு இல்லை, எப்போவுமே பேக்அண்ட் டெவலப்பர்ஸ்க்கு வேல்யூ ரொம்பவே அதிகமாகவே இருக்குது. நீங்கள் பேக்அண்ட் டெவலப்பர்ஸ் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ முன்னாடி பார்த்த எல்லா ஸ்கில்ஸையும் நீங்கள் கண்டிப்பாக கற்று வச்சுக்கோங்க. கண்டிப்பாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் ரொம்பவே யூஸ் ஆகும். நீங்களும் பேக்அண்ட் டெவலப்பராக ஆக முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் தெரியாத உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்மளுடைய சேனலை ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.